ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர் நிறுத்தியிருக்கவங்கள நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. ஆனாலும் காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள் ஈரோட்டில் உள்ளவங்க கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்ட அந்த காங்கிரஸ் இதை வச்சுட்டு ஃபோட்டோ வச்சுட்டு கோஷம் போடுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? தலைமை ஒன்று சொல்லுது, நிர்வாகிகள் இன்னும் ஒத்துழைக்கலையோ? அது வந்து ஒரு ஜனநாயகம். கட்சியின் மீது அதீத காங்கிரஸில் நிறைய ஜனநாயகம் இருக்கு. ஆமாம், அஃப்கோர்ஸ். ஜனநாயகத்துக்கு சினானிம் தேடினீங்கன்னா நாங்கள் தான் இருப்போம். ஜனநாயகத்துக்கு அறிஞ்சோர் பொருள் தேடினீங்கன்னா அகராதியில் நாங்கள் தான் இருப்போம். அதனால் அது ஜனநாயகம், அந்த அளவில் தான் அதை எடுத்துக்கணும். கேண்டிடேட் நிறுத்தின பிறகு அவரை ஏற்காமல் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவோம், ஏற்காமல் நாங்கள் முடங்கி இருப்போம் அப்படி சொன்னால் நீங்கள் கேட்கலாம். ஒரு தங்களுடைய அதிருப்தியை அந்த உரிமை வந்து கட்சிக்குள்ளே இருக்குது. அதை புரியாதனால தான் இன்றைக்கி அரசியலில் பெரியாரை பற்றி பேசக்கூடிய பல பதர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் பெரியாரை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாதவராக இன்னொரு தலைவர் இருப்பார். ஆனால் வந்து அவங்க அரசியல் ரீதியாக ஒன்றி போவாங்க. ராஜாஜி மரணத்திற்கு வந்து பெரியார் வந்து வருத்தப்பட்ட செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேருக்கு அந்த அளவுக்கு ஒத்து போகாது. அவருடைய குலக்கல்வி திட்டத்தை தான் வந்து அவர் வந்து எதிர்த்தார். அதெல்லாம் வந்து அதான் அழகு. இப்போ வந்து அந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக இதுக்கு நேரடியாக பொருந்தாத உதாரணமாக இருக்கலாம் அரசியலில் இதில். ஆனால் உங்களுடைய கருத்தை சொல்வதற்கு உங்களுடைய ஆங்குஷ், நீங்கள் எவ்வளோ வந்து வேதனையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தரக்கூடிய கட்சி.